வடலூர்னா அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கும் போதிச்சிரு வள்ளல் பெருமாள். அந்த அன்பை நாங்க கிட்ட ஒரு 10 வருஷமா நாங்க செயலா செஞ்சுட்டு இருக்கோம். பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போறது ஒரு நிகழ்வுல பார்த்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு எல்லாரும் கொஞ்சம் லைன்ல நில்லுங்க, கொஞ்சம் லைன்ல நில்லுங்க. இந்த பொருளை வாங்கிக்கலாம். நம்ம பேசப்ப முக்கியமா கேளுங்க. ஏன்னா இது நாங்க ஒரு பெரிய அனுபவத்தை, இந்த அனுபவம் தான் இங்க வேணும் எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் வடலூருக்கு வரோம். வடலூருக்கு வரது எதுக்கோசம் வரணும்? நம்ம அன்பு நம்ம கிட்ட அதிகமாகணும். உண்மைதானே? அந்த ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் பரவேன்றதுக்கோசமே நாங்க இந்த செயலை செய்யறோம். இது ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். இன்றைய விதை நாளை வருஷத்துல நாங்க வந்திருக்கோம். இது எங்களோட நம்ம யூடியூப் சேனல் 3 யூடியூப் சேனல் இருக்குது. இப்ப நம்ம இதுக்கு விலை கிடையாது. ஏன்னா அன்புக்கு என்னைக்கு விலை கிடையாது. நம்ம ஒரு உணவு சமைச்சு கொடுக்குறோம் எங்க பசியில, நம்ம அதுக்கு காசு வைக்க மாட்டோம். அதேதான் இந்த ஒரு செயலும். ஒரு ஜீவராசிக்கு நம்ம ஒரு வீடு கொடுக்கணும். அந்த வீடை நம்ம காசு கொடுத்து நம்ம கொடுக்க கூடாது, ஃப்ரீயா தான் கொடுக்கணும். நாங்க அதனாலேயே நாங்க மாதந்தோறும் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபுட் ஃபீடர் கொடுப்போம், தங்குற வீடு கொடுப்போம், நீர் கிண்ணம் கொடுப்போம், நீர் தொட்டி கொடுப்போம். இதெல்லாம் நாங்க பண்றோம். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் அதுல இருக்கிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா, இல்லைன்னா இப்ப நம்ம எந்த காசு நம்ம கொடுக்கலாம். ஆனா நீங்க இந்த ஒரு செயலை ஒரு பெரிய பண்ண எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய செயல் இது நடக்கணும். அதுக்கோசமே இந்த விழிப்புணர்வுக்காக நாங்க மாதம் மாதம் போட்டுக்கிறோம். இதுக்கு உங்க எல்லாரோட ஆதரவு ஒத்துழைப்பு இருந்தா இந்த அன்புன்ற செயல் எல்லாருக்கும் போய் சேரும். வள்ளல் பெருமாள் சொன்ன கருணை இங்க அதிகமாகி இங்க இப்ப இந்த வெயில் நம்மளால தாங்க முடியல. பாத்தீங்களா எவ்வளவு வெயில் அடிக்குது, நம்மளால தாங்க முடியல. நம்ம கருணை அதிகமாக்குனா இந்த பிரச்சனைகள் தீரும். அவர் அதான் சொல்றீங்க, எல்லாரும் கருணையா இருக்கு அன்பர், எதுக்குள்ளேயும் உங்களுக்கு போவாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். நாங்க அதனாலேயே நாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க முதல்ல பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போற வீடியோ பார்த்து நாங்க ஆரம்பிச்ச ட்ரஸ்ட் இது. இன்றைய விதை நாளை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 செயல் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப எங்களோட செயல்னு பாத்தீங்கன்னா, தெருவோட்ட எந்த ஜீவராசி இருந்தாலும் அடக்கம் பண்ணுவோம். இந்த மாதிரியான வீடு செஞ்சு கொடுப்போம், நீர் தொட்டிகள் வைப்போம், ஃபுட் ஃபீடர் கொடுப்போம். பாத்தீங்கன்னா அப்புறம் மூலிகை கஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூலிகை கஞ்சி, எல்லா ஹாஸ்பிட்டலும் மூலிகை கஞ்சி போவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். பழங்குடி கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்ட உதவி பண்ணுவோம். வீடு இல்லாதவங்களுக்கு எங்களால முடிஞ்ச சிறிய வீடு செஞ்சு கொடுப்போம், கட்டி கொடுப்போம். நாங்க இப்ப பாருங்க எத்தனை விதமான செயல் பாருங்க. அன்புன்றது எவ்வளவு பெருசுன்றத நாங்க அது அறியாம செஞ்சு நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை செயலாவும் பெரிய மாற்றம் வந்திருக்குது. உடல் ரீதியா வள்ளல் பெருமாள் சொன்ன பெரிய அனுபவம் வந்துருக்குது எங்ககிட்ட. அதனால இங்க நான் மைக்க பிடிச்சி பேசுற சூழல் உருவாயிருது. உண்மைதானே? அப்ப அவர் சொன்ன அன்புன்றதை செஞ்சா இங்க பெரிய அனுபவம் கிடைக்கும், பெரிய அறிவும் கிடைக்கும். இந்த உடல் ஒளியா மாறும்னா கட்டாயம் மாற சண்டைகளா வேண்டாம். ஏன்னா நாங்க லைவா நிறைய விஷயம் உணர்ந்து வந்துருக்கிறோம். இது எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த அன்பு பெருகணும். இப்ப பார்த்தா வெயில் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 தொட்டி வைக்கலாம்னு நான் ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 200 தொட்டி வச்சது, நீர் தொட்டி. அது பறவைகளுக்கும் சரி, தெருல இருக்கிற நாய்களுக்கும் சரி, ஆடு மாடுகளும் சரி. ஏன்னா இப்ப நாங்க சென்னையில இருக்கிறோம். நாங்க இப்ப நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அவ்வளவு இல்ல. அங்க அந்த தொட்டியோ இந்த மாதிரி விஷயமும் ரொம்ப அவசியம். ஆனா இந்த மாதிரி விஷயம் இங்க எல்லாத்துக்குமே அவசியம். தானிய கூட அவசியம், இந்த தங்குற வீடு அவசியம். இப்ப இந்த செயலை நம்ம செய்யறதுக்கு காரணம் அன்பு எல்லாருக்கும் அதிகமாகும். இது முக்கியமா குழந்தைகளுக்கு போய் சேரணும். இந்த பொருளை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதானே? இப்ப நீங்க எல்லாரும் குடும்பத்துக்கு ஒரு ஆளா நின்று இதை வாங்கிங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பாருங்க, நாங்க என்னென்ன செயல் செய்யறோம்னு பாருங்க. இந்த செயலை செய்து எனக்குள்ள அறிவு விளக்கத்துல ஒரு வீடியோ வரும். 3 யூடியூப் சேனல் இருக்குது. 3த்திலும் 3 விதமான செயல்பாடுகள் போட்டிருப்போம். அதை நீங்க பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த செயலுக்கு உங்களால ஒரு பெரிய ஹெல்ப் நடக்கிற அர்த்தம். இந்த ஹெல்ப்னால எல்லாருக்கும் எங்களால கொடுக்க முடியும். எல்லாருக்கும் இந்த அன்பு போய் சேர்றதுக்கான ஒரு பாலமா இருக்கும். ஒரு கை நம்பிதான் இங்க ஒரு வாழ்க்கை. இதுதான் முழுமையான அன்பு. வள்ளல் பெருமாள் ஒருமைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒருமைனா எல்லாரையும் உன்ன போல பார்க்கணும்ன்றாரு. அது வெறும் மனிதன் டு மனிதன் மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைத்து விதமான ஜீவராசியும், இந்த தாவரங்களும், இங்க இருக்கிற ஜட பொருள்களும் அனைத்தையும் பார்க்க சொல்றாரு. இந்த செயலை செய்து அந்த அனுபவத்தை நாங்க ரியலிஸ்டா பெற்றுருக்கோம். எல்லாமே நம்ம உயிர் தான், இங்க எல்லாமே நம்ம தான். இது நமக்கு நம்மளே செய்துக்கிற ஒரு நல திட்டம். அதனால தான் எது சொல்லுவோம், எது செய்தாலும் பிறருக்கோசரம் உனக்கோசம் நீ செஞ்சீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கப்பா. அப்பதான் அந்த செயலோட பெருசாவும் இருக்கும், அது ரொம்ப விரிவாவும் இருக்கும், அது பெரிய வலிமையாவும் இருக்கும். அப்படி செய்ய மாட்டோம். அதனால எங்களால இந்த 10 வருஷமா பெரிய மாற்றமான செயலை செய்ய முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குது. ஆனா உங்களோட சப்போர்ட் நிறைய இருந்துச்சுன்னா இது மேலும் மேலும் தொடரும். சொன்னது புரியுதுன்னா, வீட்டுக்கு ஒரு நபர் நின்று வாங்கிக்கோங்க. உங்களோட பெரிய மொபைல் நம்பர் இருந்தா அந்த நம்பரை கொடுத்துருங்க. நம்மளோட நம்ம விசிட்டிங் கார்டுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மாட்டிட்டு அதை எடுத்து போட்டோவா போடணும். 2வது எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இந்த செயலை செஞ்சுட்டு இந்த சரியா பராமரிங்க. இதை பராமரிங்க. நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னோட பெரிய அனுபவத்தை நாங்க எல்லாருக்கும் நான் போட்டுட்டு இருக்கோம். அதுல இது நீங்க எல்லாரும் பார்த்து அதை லைக்கோ ஒரு கமெண்டோ அதை நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இதுவே நீங்க எங்களுக்கு செய்யற ஒரு பெரிய உதவி இருக்கும். ஏன்னா நாங்க உனக்கு கொடுக்கணும், நீங்க உனக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கு நான் காசு தான் கிடையாது. இதோட உண்மையான தன்மைனா நீங்க அது எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கறது. இது ரொம்ப பெருசாகட்டும்னு நீங்க நினைக்கிறது. ஏன்னா இங்க எண்ணத்துக்கு தான் வலிமை அதிகம். உங்க எண்ணங்கள் நீங்க அதிகமா போட்டீங்கன்னா பெரிய மாற்றமா இருக்கும். உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா யாரு வேணாலும் நீங்க டொனேஷன் பண்ணலாம்.
அது உங்க விருப்பத்தை பொறுத்து. சரிங்களா? நீங்க எல்லாரும் வந்து இப்போ லைன்ல வாங்க. 50 பீஸ் கொண்டு வந்துடும். வீட்டுக்கு ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேல நிக்காதீங்க. வந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்துட்டு உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரும். விசிட்டிங் கார்டுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மாட்டிட்டு எடுத்து போட்டோ போடணும். சரிங்களா? மிக்க நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி. அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நமது அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் பூச தினத்தை முன்னிட்டு அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அருட்பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதமும் பூச தினத்தன்று கடந்த 24/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று வடலூர் அருட்பயணம் இனிதே நடைபெற்றது. இந்த அருட்பயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அருட்பயணத்தில் நம்ம தீஞ்சுவை நீரோடை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு, நம்ம அங்கே வந்த மக்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இலவசமாக சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் வழங்கணும். அதற்கான காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுபோன்று பல்வேறு மக்களுக்கு நம்ம இந்த அன்பை வெளிப்படுத்தும் இந்த உயிரிறக்க சாதனமான சிட்டுக்குருவி தங்குவதற்கான வீடை நம்ம இலவசமாக வழங்கியிருக்கின்றோம். இந்த அருட்பயணத்தில் கருணை அன்பை ஒரு கடவுள் வழிபாடாக ஒரு பயிற்சியாக கொடுத்த அந்த வடலூர் பகுதியில் உள்ள சத்தியஞான சபை, தர்மசாலை, கல்பட்டையா உடல் அடக்கமான இடம், கருங்குழி, சித்திவளாகம், மேலும் என்னை ஏறாநிலை மிசைமேல் ஏற்றிவிட்டது தயவு என்று கூறிய வள்ளல் பெருமான் பிறந்த இடமான மருதூர் ஆகிய இடங்களை நம்ம இந்த அருட்பயணத்தில் பார்த்து வருகின்றோம். நம்மளுடைய இந்த வடலூர் அருட்பயணமானது அன்பான பல அன்பர்களுடன் சேர்ந்து நடைபெறுகின்றது. மேலும் அந்த பயணத்தின் போது அன்பு கருணையை பற்றிய சொற்பொழிவு, அதனை பற்றிய சத்விச்சாரம் செய்து அந்த பயணமானது இனிதே நடைபெறுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வடலூர் சென்றதுக்கு பின்பும் நம்ம இது போன்ற அன்பான சாதனங்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி மேலும் ஒரு அன்பான செயலையே நம்ம ஊக்குவிக்கின்றோம். இவ்வாறு நம்மளுடைய பயணம் அன்பானவங்களோடு இருக்குது, அன்பான ஒரு சத்விச்சாரத்தோடு நடைபெறுது. அங்கு போயும் ஒரு அன்பான ஒரு செயல் செய்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் இவ்வாறு நம்முடைய அருட்பயணமானது முழுக்க முழுக்க அன்பு கருணையை வெளிப்படுத்தும் விதமாக அமைகிறதுனால இந்த அன்பு கருணையை வெளிப்படுத்துவதற்காகவே அமைந்த அந்த வடலூர் இடமானது இந்த மக்கள் அன்பு கருணையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நமக்கு அங்கே ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை பெற்று சென்ற அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நாங்கள் அன்றாடம் வேலைக்கு செல்பவர்கள் இருந்தும் நம்ம தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில் நம்ம இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை நம்ம மிகுந்த உடல்நிலைப்போடு செய்கிறோம். எனவே இதை பெற்றுக்கொண்டு சென்ற அன்பர்கள் இதனை அன்போடு பராமரிக்கணும். அது மட்டும்தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அவ்வாறு அன்புடன் பராமரிக்கும் போது அந்த பறவைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படும். மேலும் பராமரித்த நமக்கும் அது அன்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதை பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களும் இந்த வீட்டினை தங்கள் இல்லங்களில் வைத்து பராமரிப்பதையும் அல்லது பொது இடங்களில் வைத்து பராமரிப்பதையும் ஃபோட்டோ எடுத்து நமது அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக அன்பு கருணையை வெளிப்படுத்தும் விதமாக அமையும் இந்த வடலூர் அருட்பயணத்தில் அன்பர்கள் மாதந்தோறும் ஒரு முறையே நடைபெறும் இந்த அருட்பயணத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த பணி இருந்தாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம டெடிக்கேட்டடாக மாதந்தோறும் நடைபெறும் இந்த பூச தினத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம கலந்து கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும். ஏன்னா நமக்கு எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற வகையில் நமக்கு அதற்கான விளைவும் ஏற்படும். எனவே எந்த பணி இருந்தாலும் இந்த ஒரு நாள் டெடிக்கேட்டடாக நம்ம இந்த அருட்பயணத்தில் கலந்து கொள்வோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.